இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள டிஜிபி அலுவலகம் அருகே பெரியக்கடை பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விடுதியில் பணிபுரியும் ஊழியரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி சென்றதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த திருட்டு சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகிய நிலையில் அந்த காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் புதுச்சேரி நகர பகுதியில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 4 ஸ்பிளெண்டர் இருசக்கர வாகனங்கள் தொடர்ச்சியாக திருடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் பொதுமக்களிடையே அச்சம் நிலவுகிறது. தொடர்ந்து நடைபெறும் வாகன திருட்டுகளை தடுக்க போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகளை கைப்பற்றி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தது. தொடர்ந்து கடந்த 13ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமியும் அமைச்சர்களாக பாஜகவின் நமச்சிவாயம், என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள நிலையில் இன்று தற்காலிக சபாநாயகராக உப்பளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அதிமுகவின் அன்பழகன் பதவியேற்றார். புதுச்சேரி லோக் நிவாசில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், பாஜக, என்ஆர் காங்கிரஸ், திமுக, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். தொடர்ந்து அங்கிருந்து சட்டமன்றம் சென்று அங்கு கோப்பில் கையெழுத்திட்டார். தொடர்ந்து வரும் 20ஆம் தேதி புதன்கிழமை புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளதாக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஸ்ரீ சரவணன் அருள்நாட்சி ஆலய சார்பில் பரதநாட்டிய அரங்கேற்ற விழா புசி வீதியில் உள்ள கம்பன் கழகத்தில் நடைபெற்றது. விழாவில் மாணவிகளான அனாமிகா, அனுஸ்ரீ, தனுஸ்ரீ, ஜனனி ஆகிய மாணவிகளின் பரதநாட்டிய சலங்கை பூஜை அரங்கேற்ற விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை யூனிவர்சிட்டியின் ஓய்வு பெற்ற மியூசிக்கல் துறையைச் சேர்ந்த கோவிந்தராஜன், ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த பழனியப்பன் பிள்ளை, பாரதியார் பல்கலைக்கூட முன்னாள் இயக்குநர் லூர்து சாந்தி ஆகியோர் மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினர். விழாவில் மாணவிகளின் பெற்றோர்கள், உறவினர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் படகு சவாரி மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களுக்கு முன் பெங்களூருவை சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி படகு கவிழ்ந்து பலியானார். இதேபோல் கடந்த 2 வாரங்களுக்கு முன் மத்திய பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து 9 பேர் பலியான நிலையில் இதுபோன்று எந்தவித அசம்பாவிதங்களும் நடைபெறாமல் தடுக்கும் வகையில் சுற்றுலா படகுகளின் பாதுகாப்பு தன்மை மற்றும் சுற்றுலா தலங்களின் மேம்பாடு குறித்து அதிகாரிகள் குழுவினர் தொடர்ந்து அதிரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி துணை மாவட்ட ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமையில் நடந்த ஆய்வில் சுற்றுலாத்துறை, மேம்பாட்டுத்துறை இயக்குநர்கள், கடலோர காவல்படை கண்காணிப்பாளர் தனசேகரன், இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் உள்ளிட்ட பல்வேறு துறை முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இந்த ஆய்வில் அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கை விட வரம்புக்கு மீறி சுற்றுலா பயணிகளை ஏற்றி சென்ற படகுகளின் உரிமையாளர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மேலும் போதிய லைஃப் ஜாக்கெட் மற்றும் அத்தியாவசிய பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் இயக்கப்பட்ட படகுகள் கண்டறியப்பட்டு அவை உடனடியாக சரி செய்யவும், மேலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாத வகையில் படகுகளை சரியான முறையிலும் அரசு விதிமுறைகளை பின்பற்றி இயக்க உத்தரவிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் குழுவினர் பாண்டி மெரினா மற்றும் அரிக்குமேடு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு
பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளிடம் குறைகளை கேட்டறிந்தனர். புதுச்சேரி மூலகுளம் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கு வங்கியில் இருந்து குறுந்தகவல் வந்தது. அதில் ரிவார்ட் பாயிண்ட் பயன்படுத்த கார்டு விவரம் மற்றும் OTP எண்ணை பகிருமாறு கூறப்பட்டுள்ளது. இதனை உண்மை என நம்பிய மேற்கூறிய பெண் விவரங்களை வழங்கிய சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து ரூபாய் 52,000 காணாமல் போனது. புதுவை திருக்கனூரை சேர்ந்த ஆண் நபரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு பினான்சிலிருந்து பேசுவதாகவும் காப்பீடு தொகை புதுப்பிக்க பணம் கட்டுமாறும் கூறியுள்ளார். இதனை நம்பி மேற்கூறிய நபர் ரூபாய் 45,000 அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார். புதுவை வேல்ராம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ரூபாய் 40,000, வில்லியனூரை சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 12,000, ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் ரூபாய் 14,000, நயினார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 33,000, கோவிந்த சாலையை சேர்ந்த ஆண் நபர் ரூபாய் 10,000 என மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 2.07 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2 இடங்களிலுமே வெற்றி பெற்றார். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி 2 தொகுதிகளில் வெற்றி பெறும் பட்சத்தில் ஏதேனும் ஒரு தொகுதி பதவியை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று விதிமுறை உள்ளது. இதன் காரணமாக அவர் புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்திற்கு நேரில் சென்று சட்டசபை செயலர் தயாளனிடம் தனது தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். இதன் மூலம் முதல்வர் ரங்கசாமி இனி மங்களம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக நீடிப்பார் என்பது உறுதியாகியுள்ளது. அவர் ராஜினாமா செய்துள்ள தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளின்படி அடுத்த 6 மாத காலத்திற்குள் இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யார் களமிறக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இப்பொழுதே புதுச்சேரி அரசியல் வட்டாரத்தில் தொற்றிக் கொண்டுள்ளது. புதுவை அரசு மின்துறை 100 கிலோவாட் வரை உள்ள புதிய கூடுதல் வீட்டு வணிக தொழில் மின் இணைப்புகளுக்கான நடைமுறை எளிமையாக்கியுள்ளது. தொழிற்சாலைகளுக்கான இணைப்பு வேகமாக கிடைக்க அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்கான அரசாணையை புதுச்சேரி தொழில் வளர்ச்சித்துறை வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 100 கிலோவாட் மின் இணைப்பு இனி அதிகாரிகளின் ஆய்வு கிடையாது. இதனால் காத்திருப்பு நேரம், அலைச்சல் குறையும். விண்ணப்பித்தவுடன் இணைப்பு வழங்கப்படும். வயரிங் சரியாக உள்ளது என நுகர்வோர் சுய சான்றிதழ் அளித்தால் போதும். ஒப்பந்ததாரர் பரிசோதனை சான்றிதழ் வழங்க தேவையில்லை. ஒப்பந்ததாரர் மின்துறை அதிகாரிகளின் கையெழுத்துக்காக நுகர்வோர் காத்திருக்க வேண்டாம். செலவும் குறையும். வைப்புத் தொகை, பிற கட்டணங்களை ஆன்லைன் மூலம் செலுத்தலாம். மீட்டருக்கான வைப்புத் தொகை முழுமையாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு புதுச்சேரி நுகர்வோர் சிறுகடை தொழில் நடத்துவோரிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. புதிய விடியலை நோக்கி ஓர் உன்னத பயணம் என்கிற நோக்கில் அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பொதுமக்களின் நல்வாழ்விற்காக சர்வதேச ரோட்டரி சங்கம் மற்றும் ஜோதி கண் பராமரிப்பு மையம் இணைந்து ஆரஞ்ச் விஷன் சென்டர் மூலம் அதிநவீன கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு தலைமை தாங்கி இம்மருத்துவ முகாமினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மேலும் இம்முகாமில் நவீன கருவிகளுடன் கூடிய கண் பரிசோதனைகள், கண் புரை மற்றும் கருவிழி பிரச்சினைகள், கண் அழுத்த நோய், நீரிழிவு நோய், விழித்திரை பாதிப்பு போன்றவற்றை கண்டறிதல் உள்ளிட்ட மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று கண் பரிசோதனைகளை மேற்கொண்டு பயனடைந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஜோதி கண் மருத்துவமனையின் இயக்குநர் வனஜா வைத்தியநாதன், ரோட்டரியின் மாவட்ட கவர்னர் வைத்தியநாதன், ஜோதி கண் மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் ஆனந்தன், மருத்துவர் சூர்யா, ஜெயமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
தேர்வுகளில் பங்கேற்க தனித் தேர்வர்களிடம் இருந்து ஆன்லைன் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து பள்ளிக்கல்வி இணை இயக்குநர் சிவகாமி விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், வரும் ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெறவுள்ள மேல்நிலை துணை தேர்வில் பங்கேற்க +1 மற்றும் +2 தேர்வில் தேர்ச்சி பெறாத தனித் தேர்வர்களிடம் இருந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. அதன்படி +1 மற்றும் +2 பொதுத் தேர்வினை பள்ளி மாணவர்களாக எழுதி தேர்ச்சி பெறாதோர், வருகை புரியாதோர் தேர்ச்சி பெறாத பாடங்களை மீண்டும் எழுத அவர்கள் பயின்ற பள்ளிக்கு நேரில் சென்று இன்று முதல் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க வேண்டும். இதேபோல் தனித் தேர்வர்கள் முத்திரையர் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள சேவை மையத்திற்கு சென்று ஆன்லைன் மூலம் விண்ணப்பத்தினை பதிவு செய்து கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட நமச்சிவாயம் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின் முதலாவதாக மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆதி திராவிட மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்குவது சம்பந்தமாகவும், திருக்கனூர் பகுதியில் துணை வட்டாட்சியர் அலுவலகம் அமைப்பது சம்பந்தமாகவும், அமைச்சரவர்களுக்கு தனி செயலர் நியமிப்பதாகிய 3 முக்கிய கோப்புகளில் அமைச்சர் நமச்சிவாயம் கையெழுத்திட்டார். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலர் பொன்னாடை போற்றி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் ஜனார்த்தனன் மகன் சத்யநாராயணன். இவருக்கு திருமணமாகி 6 ஆண்டுகள் ஆகிறது. ஒரு ஆண் குழந்தை உள்ளது. குடும்ப பிரச்சனை காரணமாக அவரது மனைவி பிரிந்து வாழ்ந்து வருகின்றார். இதனிடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்த திருமணமாகி கணவரை பிரிந்த 26 வயது பெண்ணிற்கும் சத்யநாராயணனுக்கும் இன்ஸ்டாகிராமில் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் காதலித்து வந்துள்ளனர். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு சத்யநாராயணன் அந்த பெண்ணிற்கு புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை வாங்கி கொடுத்துள்ளார். இதற்கிடையே அந்த பெண்ணிற்கும் வேலை செய்த இடத்தில் இருந்த நபருக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதை அறிந்த சத்யநாராயணனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் அந்த பெண்ணிடம் பேச வேண்டும் என கோரி மொரட்டாண்டி அருகே உள்ள சதானா காட்டு பகுதிக்கு அழைத்து வந்துள்ளார். அங்கு வேறொரு நபரிடம் பழகியதை கேட்டு சத்யநாராயணன் பிரச்சனை செய்துள்ளார். அதில் அவர்களுக்குள் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு திடீரென சத்யநாராயணன் கத்தியால் அந்த பெண்ணின் வயிற்றில் குத்திவிட்டு தப்பித்தார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அந்த பெண்ணை ஆரவல் போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். இதுகுறித்து அந்த பெண் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சத்யநாராயணனை கைது செய்தனர். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் உறுதிமொழி ஏற்பு விழா மக்கள் மாளிகையில் நடைபெற்றன. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அவர்கள் தற்காலிக சபாநாயகராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்களுக்கு உறுதிமொழி செய்து வைத்தார். தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் அவர்களுக்கு பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். தமிழ்நாடு சான்றோர் மக்கள் கழகம் நிறுவன தலைவர் ஏஎன் சதா நாடார், பொதுச் செயலாளர் ஜெகன், மாநில தலைவர் பூமிநாதன், மாநில ஒருங்கிணைப்பாளர் வேலாயுதம், கொங்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் காசிபாளையம் கருப்பு, நம்பியூர் ஒன்றிய தலைவர் விக்னேஷ் ஆகியோர் கட்சியிலிருந்து விலகி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் அவர்களை சந்தித்து எல்ஜிகே கட்சியில் இணைத்துக் கொண்டார்.
மாநிலத்தில் உள்ள அனைத்து அறக்கட்டளைகளின் ஒருங்கிணைப்பாளராக புதுச்சேரி வேதபுரம் அறிவு திருக்கோவிலின் தலைவர் அருள்நிதி கோ. சவுந்தரராஜன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். அப்பொழுது விரிவாக்க இயக்குநர் மற்றும் திருவண்ணாமலை மண்டல தலைவர் அருள்நிதி, ராம அருள்ஜோதி, செயலர் கோ. லட்சுமணசாமி என்கிற சேகர், அருள்நிதி கண் கிருஷ்ணசாமி, லாஸ்பேட்டை அறக்கட்டளை செயலர் அருள்நிதி தேவன், திருவோணை அறக்கட்டளை தலைவர் அருள்நிதி ஞானசேகர், ஏம்பலம் அறக்கட்டளை செயலர் வெங்கடேசன், துணைத் தலைவர் அருள்நிதி சுகந்தி ராஜவேலு ஆகியோர் வாழ்த்தி பேசினர். மற்றும் அறக்கட்டளையின் துணைத் தலைவர்கள் மற்றும் மன்ற பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். முடிவில் அவை நகர் தவ மையத்தின் தலைவர் அருள்நிதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் நன்றி கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.